அதிகாரம் 16வது வசனம். சங்கீதம் 115 16வது வசனம். பாருங்க, வானமோ கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். இங்கிலீஷ் பைபிள் யாருக்காவது இருக்குங்களா? இங்கிலீஷ் இருக்குங்களா? அந்த வசனத்தை படிக்கிறீங்களா? இங்கிலீஷ் என்ன இருக்கு தெரியுங்களா? படிங்க, அதுல படிங்க, இங்கிலீஷ் படிங்க. ஹெவன் தமிழ்ல வானங்கள் கர்த்தருடையவைகள் இருக்கு. ஆனா இங்கிலீஷ் பைபிள் என்ன தெரியுங்களா இருக்கு? ஹெவன். ஹெவன் என்றால் பரலோகம். பரலோகம் கர்த்தருடையது. தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகம் கர்த்தருடையது. அதாவது பரலோகத்தை கர்த்தருக்காக படைத்தார். நல்லா கேளுங்க, இந்த பூமியை மனிதனுக்காக, மனித குலத்துக்காக ஆண்டவர் படைத்து கொடுத்தார். நரகத்தை யாருக்காக படைத்தார் என்றால், மனிதனுக்காக நரகத்தை சிருஷ்டிக்கவில்லை, தள்ளப்பட்ட தூதர்களுக்கு நரகத்தை சிருஷ்டித்தார் தேவ ஜனமே. நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, பரலோகத்தை யாருக்காக படைத்தார்? கர்த்தருக்காக படைத்தார். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரனுடைய கருத்துல கொடுக்கப்பட்டது தேவ ஜனமே. எப்படி? வானங்கள் கர்த்தருடையவைகள். இங்கிலீஷ் பைபிள்ல ஹெவன், அது தமிழ்ல மொழி மாற்றால் அது பரலோகம். பரலோகம் கர்த்தருடையவைகள், பூலோகம் மனிதனுடைய கரத்துல ஆண்டவர் கொடுத்தார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் உரைக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே எந்த ஆதியில படைத்தார்? கொஞ்சம் பசங்க பாத்துக்கிறீங்களா? கொஞ்சம் பசங்க பாத்துக்கிறீங்களா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். எந்த ஆதியில படைத்தார்? யாருக்கும் தெரியாது. இந்த பூமி சீர்கெட்டதாய் மாறிவிட்டது. சாத்தான் விழுந்தான். பூமி மேல விழுந்த உடனே இந்த பூமி சீர்கெட்டதாய் மாறிவிட்டது தேவ ஜனமே. இந்த பூமியில அநேக பேர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், புறஜாதிகள் ஆராதிக்கிறார்கள். இது தள்ளப்பட்ட பிசாசும் அவனோடு சேர்ந்த தூதர்கள் தான் இதெல்லாம். இது விலகிக் கொள்ளுங்க. தள்ளப்பட்டது பிசாசும் அவனோடு சேர்ந்த தூதர்கள் தான். சிலது மலைகளை பிடித்துக் கொண்டது, சிலது பள்ளத்தாக்குகளை பிடித்துக் கொண்டது, சில மரங்களை பிடித்துக் கொண்டது, சிலர் கல்லுகளை பிடித்துக் கொண்டது, சிலர் நதி ஓரங்களை பிடித்துக் கொண்டது, சிலர் நதிக்குள்ள பிடித்துக் கொண்டது, சிலர் பாதிக்கணக்கா மேடைகளிலும் பள்ளத்தாக்குகளை பிடித்துக் கொண்டது தேவ ஜனமே. சில ஆவிகள் மிருகங்களை பிடித்துக் கொண்டது. எல்லாம் இணைந்து மனித குலத்தை வஞ்சிக்க வேண்டும் என்று, எல்லாம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, எல்லாமே இணைந்து மனித குலத்தை வஞ்சிக்க வேண்டும் என்று மனித குலத்தை வஞ்சித்தது. ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது. ஏன்? இந்த பூமியை நான் சீர்குலைக்க போகிறேன். இந்த பூமியை நீ மனிதனுக்காக படைத்தீர். இந்த பூமி ஒரு அழகான ஒரு பூமியாக ஆண்டவர் சிருஷ்டித்து கொடுத்தார். எவ்வளவு அழகு தெரியுங்களா பூமி? சாத்தான் விழுந்து பூமியை கெடுத்து போட்டான். இயேசுவானவர் மறுபடியும் பிறந்து அவர் வளர்ந்தவருடைய ரத்தத்தினால மறுபடியும் கெட்டு போயிருந்த பூமியை மறுபடியும் புதுப்பித்தார் தேவ ஜனமே. மறுபடியும் அவருடைய ரத்தத்தினால பூமி முழுவதும் கழுவினார். பூமி இருக்கிறது, அவருடைய ரத்தத்தினால பூமி முழுவதும் கழுவினார். நம் தேவனாகிய கர்த்தர் பூமி முழுவதும் கழுவினார். ஆனால் சாத்தானுடைய திட்டம் என்ன தெரியுமா? இல்ல, இவர்களை நான் பரலோகத்துக்கு அனுப்ப மாட்டேன். அப்பா அம்மா இருக்கிற இடத்துல தான் பிள்ளைங்க இருப்பாங்க. அப்பா இருக்கிற இடத்துல தான் பிள்ளைங்க இருப்பாங்க. அப்பா இருக்கிற இடத்துல தான் பிள்ளைங்க இருக்கிறாங்க. புரியுதுங்க? நான் சொல்றது புரியுதுங்க? அப்பா எங்க இருக்கிறாரு தெரியுங்களா? எங்க இருக்காரு? பரலோகத்தில் இருக்காரு.
அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் அப்பா நேசித்தார். ஆனால் சாத்தான் என்ன தெரியுமா செய்தான்? இல்ல, எனக்காக உண்டாக்கின அந்த இடத்துல உம்முடைய பிள்ளைகளை நான் அழைத்துக் கொண்டு போகிறேன். அதனாலதான் அநேக பிள்ளைகளை, அநேக கிறிஸ்துடைய குடும்பத்தை சாத்தான் வஞ்சிக்கிறான். எப்படியாவது இவர்களை ஆண்டவர் மறுதலிக்க வேண்டும், எப்படியாவது இவர்களுக்கு ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட வேண்டும், எப்படியாவது இவர்கள் முறுமுறுக்க வேண்டும். இந்த வாலிப பிரயாசம் என்பது ஆண்டவர் அருமையாக கொடுக்கப்பட்ட அந்த வாலிப பிரயாசம் இல்ல. இந்த வாலிப பிரயாசத்தை சீர்குலைக்க வேண்டும். வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளே, இப்போது சிறு பிள்ளைகளே, உலகத்தில் உள்ள பாவங்கள் எல்லாம் சிறு பிள்ளைகள் நடுவில் புகுத்துக் கொண்டிருக்கலாம். சாத்தான் குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், வறுமைகள், பாருங்க, சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளுக்குள்ள சாத்தான் சிக்கி தவிக்க வைக்கிறான். ஆனா எது இருந்தாலும் நம் நேசர் நம்மோடு இருந்தால், ஜெய கிறிஸ்து எப்படி சிலுவையில வெற்றி சிறந்தாரோ, நீயும் நானுடைய பிள்ளைகள் நாமும் வெற்றி சிறக்க வல்லவராய் இருக்கிறோம் ஐயா. இது உணர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் உணர வேண்டும். சாத்தான் என்ன செய்தான்? இல்ல, இவங்களை பூமி மேல நான் வைக்க மாட்டேன். இந்த பூமி என்பது ஆயத்தமாகுகிற இடம். நீ பரலோகமா நரகமா என்று உன்னையே நீ நியாயம் தீர்க்கிற இடம். சாத்தான் என்ன தெரியுமா செய்கிறான்? உன்னை நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும், உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போக வேண்டும். எனக்கு தானே உண்டாக்கினீங்க, ஏசப்பா சொல்ற நரகத்தை எனக்கு தானே உண்டாக்கினீங்க. இல்ல, உம்முடைய ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளையும் நான் நரகத்துக்கு கொண்டு போறேன், நான் நரகத்துக்கு கொண்டு போறேன். அதனால்தான் யா ஆண்டவர் பரிதபிக்கிறார், ஆண்டவர் பரிதபிக்கிறார். ஒருவரும் கெட்டு போகுது அவருக்கு இஷ்டம் இல்ல, ஒருவரும் கெட்டு போகுது அவர் விரும்பல. யாரால் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இன்னும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். உன்னை எது தெரியுமா? பரலோகமா நரகமா என்று உன்னை ஆயத்தப்படுத்துகிறது. இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நீ யாருக்காக வாழற, நீ எப்படி வாழற? இந்த தினத்துல உட்கார்ந்து யோசித்த 37 வயசு ஆகுது, இன்னும் 13 வருஷம் ஆகுதுன்னா 50 வயசு, ஹாஃப் செஞ்சுரி அடிப்ப 50 வயசு ஆகும்போது ஆண்டவரே 50 வயசு அவ்வளவுதான். 50 வயசு வரும்போது என்ன பண்ணுவான் ஆண்டவரே? காவிய சிரிச்சுட்டு 37 வயசு சொல்றாங்க. அண்ணாக்கு அவ்வளவு வயசு நினைச்சேமா? நேற்று தினத்துல யோசித்த நான் அமர்ந்து முடிப்போது ஆண்டவரை வாழ்க்கையை முடிப்போது 50 வயசு நினைச்சானாக்கா 75% வாழ்க்கை முடிந்த அளவுக்கு தான். உண்மை, உண்மைங்க. ஐயோ, நான் இன்னும் ஆயத்தமாக யாருடைய சமூகத்துல இன்னும் நான் காத்திருக்கலையே, இன்னும் நான் என்னை பரிசுத்தப்படுத்தலையே. நான் இப்போ இந்த நிலைமையில் இருக்கிற நிலைமையிலே இருந்தா நான் பரலோகம் போக முடியுமா? என்ன நான் சொல்லி தருந்தேன். ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் ஜபத்தில் உட்கார்ந்து தெரியல. 13 மணி நேரம், 14 மணி நேரம், 15 மணி நேரம் கூட ஆகுது ஜபத்துல. நைட்டு 2 மணி நேரம், 1 மணி நேரம் தான் தூக்கம். நைட்டு 2 மணி வரைக்கும், 2:30 மணி வரைக்கும் ஜபத்தில் இருந்தோம். காலையில் 4 மணியிலிருந்து ஜபத்தில் இருக்கிறோம். அப்போ இன்னும் நானே ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. எனக்கு பயம் வந்துடுது. நடக்கிறது எல்லாமே பார்த்து ஒரு பக்கம் எனக்கு பயம் வந்துடுச்சு. என்ன நடக்க போது ஆண்டவரே? கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? இது நமக்கு ஒரு ஆயத்தமாகிற ஒரு இடம். இந்த பூமி தேவச்சனமே, இது ஆயத்தமாகிற இடம். ஆயத்தமாகுங்க. அந்த பரலோக பாக்கியத்தை எழுந்து போய் விடாதீங்க. அந்த பரலோக மோட்சத்தை, அந்த இன்பத்தை எழுந்து விடாதீங்க. உலகத்துல இந்த மாம்சத்துக்காக, உலகத்துல பேர் புகழத்துக்காக வேண்டாம், வேண்டாம். ஆண்டுடைய மகிமை எழுந்து விடாதீங்க. அதனாலதான் நாங்க கர்ப்ப வேதனைப்பட்டு நாங்க கத்தி புலம்புகிறோம்.
கர்ப்ப வேதனை பற்றி நாங்கள் புலம்பி புலம்பி கண்ணீர் விட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன்னா உபவாசம் இருக்கிறோம், இன்னும் பரிசுத்தமாக்குங்க. ஏன்னா உபவாசம் இருக்கிறீங்க, இன்னும் பரிசுத்தமாக்குங்க. ஏன் உபவாசம் இருக்கிறீங்க, இன்னும் பரிசுத்தமாக்குங்க. இப்போதெல்லாம் நானும் பிரியா பேசுறது ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? வீட்டுல ஏசப்பா காண்பித்த தரிசனங்களை, ஏசப்பா செய்த அற்புதங்களை, எவ்வளவு தரிசனங்கள் தெரியுமா? உள்ள வந்துட்டு நினைச்சுக்கோங்க, ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டோம்னாக்கா 9:30 மணிக்குள்ள வரோம், 10 மணிக்குள்ள உள்ள வந்துடுறோம். 1:30 மணி வரைக்கும் டங்ஸ் போகுது, அந்நிய பாஷை போகுது. பைபிள் இல்ல, அந்நிய பாஷை. 10:30, 11:30, 12:30, 1:30, 4 மணி நேரம் அந்நிய பாஷை இடைவிடாமல் டெய்லியும் ஜெபிக்கிறோம். வீட்டுல விட்டு சபைக்கு வந்து தேவனுடைய மகிமை எப்படி உலாவது தெரியுங்களா? தேவனுடைய மகிமை எப்படி உலாவது தெரியுங்களா? சின்ன பையன், ஒரு இந்துக்கார ஃபேமிலி, சாட்சி சொன்னா நீங்க கேட்டீங்க. வந்து நின்று இருக்கும் பொழுது நல்லா கேளுங்களா? அந்த பையன், என்னோட உன் பேர் மறந்துட்ட தம்பி, வெற்றி. அவன் இந்து ஃபேமிலி, சர்ச்சைக்கு போனதில்லை, ஜெபம் எனக்கு தெரியாது. அவன் சொன்னா சாட்சி நீங்க கேட்டிருப்பீங்க. லாக் பண்ணதுக்கு ஜெயபிரகாஷ் சாமி கொடுத்து அனுப்பிச்சேன், அந்த ஷெட்டை க்ளோஸ் பண்ணி தம்பின்னு சொல்லிட்டு. நான் ஊருக்கு போறதா இருந்தது சண்டே நைட்டு, நல்லா கேளுங்க. சண்டே நைட்டு ஊருக்கு போறதா இருந்தது. ஷெட்டை க்ளோஸ் பண்ணி தம்பின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். பிரதர் வரலாறு, வீட்டில் சாவி கொடுத்தாங்க. சாவி கொடுத்த உடனே அவங்க வந்தாங்க, நல்லா கேளுங்க வார்த்தை. சாவி கொடுத்த உடனே 2 பேர் உள்ள வந்திருக்காங்க. ஜெயபிரகாஷ் அந்த கேலண்டர் நின்று அந்த கேலண்டர் பார்த்துட்டு இருக்கிறார். அந்த வெற்றி வந்து இங்க நின்று இருந்திருக்காங்க. இந்த இடத்துல நின்று இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. புதுசா இருக்குது அவருக்கு கீபோர்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போகுது. சடனா அங்கிருந்து ஒரு மின்னலை போல பறந்து போயிருக்கிறார். எப்படி தெரியுமா? ஒரு மின்னலை போல இங்கிருந்து கத்தனமா ஓட்ட பிடிச்சு அது வரைக்கும் போயிருக்காங்க. ஷெட்ரியார் க்ளோஸ் பண்ணுறது மத்தியா 2 பேரும் பயப்பிடிச்சு ஓட்ட வெளியே ஓடி. இந்த பில்டிங் மேனேஜரை கூப்பிட்டு அவங்க வீடு அங்கே இருக்கு, கூப்பிட்டு ஷெட்டர் க்ளோஸ் பண்ண. தேவனுடைய மகிமை நான் சொல்ல அந்த வல்லமையை நிரப்பி கொண்டு இருக்கிறேன். உடாமல் இருக்கிற நான் பார்க்கிறேன். கண்களை முடியல, கண்களை திறந்து நீ அற்பமா இருக்காதீங்க, அது உங்களுக்கு சாபமா மாறிடும். அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க, உண்மையாய் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. இல்ல 2 செவி இருக்கிறது, செவி அடைத்துக் கொள்ளலாம். ஓஹோ, அவனுடைய வல்லமை உலாவிக் கொண்டிருக்கிறது. கண்களை திறந்த வல்லமை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அருணனா வீட்டுல பார்த்த அதே வல்லமைதான் மறுபடியும் இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறேன். நேற்று தினத்தில் உங்களுக்கு என்ன நடந்தது? போன் மூலமா பேசும்போது இல்ல நின்று சொல்றீங்களா? இங்க வந்து நின்று சொல்றீங்களா? சரி, அங்கே நின்று சொல்லுங்க. கொஞ்சம் ஜோரா சொல்லுங்க. பாத்தீங்களா? நேற்று சகோதரி கால் பண்றாங்க. அவங்க காலையில ஒரு சொப்பனத்தை பார்த்தாங்களாம். நல்ல விலகி கொள்ளுங்க. ஒரு சொப்பனத்தை பார்த்தாங்களாம். அந்த சொப்பனத்துடைய வசனம் வெளிப்பாடாய் வந்திருக்கிறது. இந்த வசனம் எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. சங்கீதம் 119, 105 வசனம் பாருங்க. போன்ல பேசணும், அவங்க எடுத்து படித்தாங்க. ஆமா, இதே வசனம் தான் எனக்கு வந்ததுன்னு சொன்னாங்க. பேச பிரசனம் அவங்களை நிரப்பி கொண்டே இருக்கிறது. முன்னாடியே இருக்கிறாங்க. என்னால முடியல, அபிஷேகத்துல என்னால முடியல, தேவனுடைய வல்லமையில தேவனுடைய பிரசனத்தை நிரப்பி கொண்டே இருக்கிறது என்று அவங்க மேல இருக்கிற பிரசனத்தை நான் உணர்றேன் போன் மூலியமா. அப்படிப்பட்ட ஒரு பிரசனத்துக்குள்ள நாங்கள் நிரம்பி இருக்கிறோம் ஐயா. அப்படிப்பட்ட ஒரு பிரசனத்துக்குள்ள
நிறைய பேர் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஜபங்கள் தெரியுமா? ஏன் நரகத்துக்கு இல்ல, பரலோகத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்றுதான் இவ்வளவு உபவாசங்கள், இவ்வளவு ஜபங்கள், இவ்வளவு கண்ணீர்கள். நான் மாத்திரம் ஆயத்தப்பட வேண்டுமா? நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நீங்க ஆண்டவருக்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீர்களா? இல்ல வீணான கதைகள் பேசி நரகத்தின் வாசலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? வீணான கதைகள், கட்டு கதைகளை பேசி பரலோகத்துடைய பாக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்ல நரகத்தை தேடி ஓடி விழுந்து கொண்டிருக்கிறீர்களா? யோசித்து பாருங்க. எடுத்துக்கொள்ளலாம். மலாக்கியா 3ஆம் அதிகாரம், கடைசி புத்தகம், கடைசி அதிகாரம், பழைய ஏற்பாடு 16வது வசனம் தியானிக்கலாம். 16வது வசனம், மலாக்கி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது நல்லா கேளுங்க, நீ பரலோகம் செல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி மாத்திரம்தான், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மாத்திரம்தான். தேவ ஜனமே, மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால், நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி மாத்திரம்தான், பரலோக பாக்கியம் மாத்திரம்தான். நீ இந்த இடத்துல நீ ஆயத்தம் ஆனா மாத்திரம்தான், நீ இந்த இடத்துல ஆயத்தம் ஆனா மாத்திரம்தான் அந்த மோட்சத்தை அடைய முடியும். நீ இந்த இடத்துல இந்த பாக்கியத்தை நீ இழந்து விட்டால் நீ மோட்சத்தை அடைய முடியாது. நீ கிறிஸ்துவாய் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அந்த பாக்கியத்தை நீ இழந்து விடாதே. வீணானோட சேர்ந்து வீணான கட்டு கதைகளை பேசாதீங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை. பிசாசு தந்திரமா என்ன தெரியுமா சொல்கிறான்? 7 ஜென்மம் இருக்கிறது. இந்த ஜென்மம் இல்ல, ஒரே ஒரு ஜென்மம் தான் இருக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரே ஒரு ஜென்மம் மாத்திரம் தான் இருக்கிறது. இதை நீ ஆயத்தமா படு, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. glory, நீ ஆயத்தப்படு. இது ஆயத்தப்படுகிற ஒரு காலம், நீ மற்றவர்களை ஆயத்தமாக்குகிற ஒரு காலம். நீ ஆயத்தமாகவில்லை என்றால், உன் குடும்பத்தை நீ ஆயத்தப்படுத்தவில்லை என்றால் கைவிடப்படுவாய், கைவிடப்படுவாய். பாருங்க, படிக்கலாம் 16வது வசனம், மலாக்கி 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. இதோ பரலோகம் அவருக்காக ஆண்டவர் உண்டாக்கி உயர உன்னதமான சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். இந்த இடம் முழுவதும் தேவனுடைய மகிமையினால் நிரம்பியிருக்கிறது. ஓஹோ, செபராதுனியா, நான் உண்மையா சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரம்பியிருக்கிறது. இடம் முழுவதும் தேவனுடைய வல்லமையினால் நிரம்பியிருக்கிறது. எந்த சோர்வுக்கும் தயவுசெய்து சொல்றேன், இடம் கொடுக்காதீங்க. எந்த சோர்வுக்கும் இடம் கொடுக்காதீங்க. ஆண்டுடைய வல்லமை சூழ்ந்திருக்கிறது. சபைக்கு வந்தவுடனே நீங்க என்னவா மாறணும்? மாடுகளாய் மாறணும். யாரு வாயும் சும்மா இருக்க கூடாது. யாரு வாயும் சும்மா இருக்க கூடாது. அப்படி சும்மா இருந்தா அடுத்த வாரம் நின்று நீங்க வர்ஷிப்பாங்க. அடுத்த வாரம் நின்று நீங்க சாட்சி சொல்லணும். சாட்சி இல்லை, மெசேஜ் கொடுக்கணும். யாராவது உங்க வாய் சும்மா இருந்தா அடுத்த வாரம் வர்ஷிப் 1 மணி நேரம் வர்ஷிப் பண்ண தெரிஞ்சு. அந்த வார்த்தை வர வர நீங்க அவருடைய நாமத்தை துதித்துக் கொண்டே இருக்கணும். ஸ்தோத்திரம் சப்பா, இந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தேவச்சா பாருங்க, அந்த வார்த்தை எப்படி சொல்கிறது என்றால் மறுபடியும் படிக்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் ஒருவரோடு பேசிக்கொண்டு, எப்படியா? கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் எங்க பரலோகத்தில் அவர் உயர உன்னதமான சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறார்.
அவருடைய சிம்மாசனத்துக்கு முன்பாக ஒரு புத்தகம் இருக்கிறது. ஞாபக புத்தகம். கேக்குதுங்களா? அல்லேலூயா. ஞாபக புத்தகம் இருக்கிறது. இப்படியா? ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறதா. ஆண்டவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். மகிமையான சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு முன்பாக ஒரு புத்தகம் இருக்கிறதா. அதுல என்ன தெரியுமா? புத்தகத்துல உங்க பெயர் எழுதப்பட்டிருக்கு. பிரதர் மகன் அருண் எழுதப்பட்டிருக்கும். எங்க பேர் செல்வி, பிரியா, சகோதர ரஞ்சனி, இன்னும் கொஞ்சம் பேர், ஒவ்வொருத்தர் பேரும் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். என்ன தெரியுமா எழுதப்பட்டிருக்குமா? நல்லா கேளுங்களா. நீங்க என்னென்ன கட்டு கதைகள் பேசுறீங்க அதெல்லாம் எழுதாத அந்த புத்தகத்தில். ஒருவருக்கு ஒருவர் ஏசப்பா பத்தி நீங்க பேசுறீங்க. பாத்தீங்களா? ஏசப்பா அற்புதம் செய்தார். ஏசப்பா விடுதலை ஆக்கினார். ஏசப்பா எனக்கு சமாதானம் கொடுத்தார். ஏசப்பா எனக்கு சந்தோஷம் கொடுத்தார். ஏசப்பா எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். ஏசப்பா உபத்திரத்தில் ஒருவருக்கு ஒருவர் ஏசப்பா பத்தி பேசுறீங்க. பாத்தீங்களா? பேசுறதெல்லாம் ஏசப்பா எழுதி வைக்கிறார். அந்த புத்தகத்து பெயர் என்ன தெரியுமா? ஞாபக புத்தகம். ஞாபக புத்தகம். அடுத்த வாரம் நியாய தீர்ப்பின் புத்தகத்தை பத்தி எடுக்கிறேன். அடுத்த வாரம் நியாய தீர்ப்பின் புத்தகம். அதுக்கு அடுத்த மாசம் முதல் வாரத்துல என்ன தெரியுமா? ஜீவ புத்தகம். ஜீவ புத்தகத்தை பத்தி எடுக்க போறேன். ஐயா, இந்த ஞாபக புத்தகத்துல ஆண்டவர் எழுதி வைக்கிறாரா? ஆண்டவரை குறித்து இனி என்னென்ன பேசுகிறாய் சொல்லிட்டு பிசாசும் அவருடைய ராஜ்யம் நரகம் என்ற ராஜ்யத்தில் அவனும் ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறான். ஐ நல்ல கேளு. நீ நல்ல கேளு. இந்த வார்த்தையை எழுந்து போடாத. எழுந்து போவாத இந்த வார்த்தையை. பிசாசும் அவனுடைய ராஜ்யத்தில் ஒரு புத்தகத்தை திறந்து வைக்கிறான். அந்த புத்தகத்துல உங்களுடைய பெயர் எல்லாம் எழுதி வைக்கிறானா? என்னன்னு தெரியுமா எழுதி வைக்கலாம்? நீ என்னென்ன யார் மேல குற்றம் பேச, என்னென்ன கட்டு கதைகள் அடித்த, என்னென்ன கெட்ட வார்த்தைகள் பேசுன, என்னென்ன புறங்கூறன, ஏன்னா அதுதான் அவனுக்கு இன்பமா இருக்கும். இது அதுதான் சாத்தானுக்கு இன்பமாய் இருக்கும். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஐயா. ஆண்டவரால மீட்கெடுக்கப்பட்ட அவருடைய ரத்தத்தினால மீட்கெடுக்கப்பட்ட சன்னதி. சாத்தான் யாரு தெரியுமா? குற்றம் சாட்ட வேண்டும். யாரு தெரியுமா? குற்றம் சுமத்தலாம் என்று காத்திருப்பான். ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளை தான் அவன் குற்றம் சாட்ட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறான். அவனோ ஒரு புத்தகம் வச்சிருக்கிறானா? அந்த புத்தகத்துல எழுதி வைக்கிறானா என்னவென்று? அவன் எப்படி தெரியுமா கூப்பிடுவான்? செல்லமா அவனை கூப்பிடுவான். அன்போடு கூப்பிடுவான். நீ பேசு, நீ பேசு, நீ பேசு, நீ பேசு, நீ பேசு, நீ பேசு என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். இந்த நாவு சின்னது. ஒரு சின்ன தீக்குச்சி காட்டை கொளுத்தி விடும். இந்த நாவு ஒருத்தனை வாழ வைக்கும், ஒருத்தனை சாகடிக்கும். சிறிய ஒரு நாவு உன் வாழ்க்கையை சீரழித்து வைத்திடும். உன்னை நரகத்தில் கொண்டு போய் வைத்து விடும். இந்த நாவனையை ஜாக்கிரதையா பார்த்துக் கொள்ளுங்க. இந்த நாவனையை ஜாக்கிரதையா பார்த்துக் கொள்ளுங்க. உன்னை பரலோகமா நரகமா என்ற நியாயத்திற்கும் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஜாக்கிரதை உள்ள ஒரு வார்த்தையா இருக்க வேண்டும். நீ அப்பா பத்தி